பிரதமர் என்கிற உயரிய பொறுப்பில இருக்கிற ஒருவர் ஒடிசாவில போய் நின்றுகிட்டு பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த சாவியை காணும், அது தமிழ்நாட்டுல இருக்கிறதா பேசிக்கிறாங்க, இந்த சாவியை தமிழ்நாட்டுல வச்சு என்ன செய்ய போறோம், பொக்கிஷாரை அங்க இருக்கு, அந்த பொக்கிஷாரையினுடைய சாவி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு, அவர் யாரை குறிவச்சு பேசுறாருன்னா வி.கே. பாண்டியன் அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் நவீன் பட்நாயக் அவர்களுடைய தனி உதவியாளராக இருந்தவர். அந்த ஒடிசாவுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த தேர்தல்ல விருப்ப ஓய்வு பெற்று பிஜு ஜனதா தளம் கட்சியில ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்கிறார். பிஜு ஜனதா தளத்துக்கும் பாஜகவுக்கும் இடையில பேச்சுவார்த்தையை இவர் தான் அந்த பிஜு ஜனதா தளம் சார்பா நடத்தினாரு. பாஜக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துவல்ல. என்ன பிரதமர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா வி.கே. பாண்டியன் என்கிற தமிழ்நாட்டுக்காரன் தான் பாஜக கூட்டணி ஏற்படாததுக்கு காரணம். அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பாஜக கூட எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முடியாது. கூட்டணி வச்சா அந்த கட்சி அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம்.